ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: காஷ்மீரில் தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்பட்ட தீவிரவாதிகளின் ஏவுதளங்கள் அழிக்கப்பட்டுள்ளன என இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், காஷ்மீரில் தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் ஏவுதளங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. செய்தியாளர் இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே செயல்பட்ட தீவிரவாதிகளின் ஏவுதளங்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறதாக இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக மீண்டும் நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமில் நடத்தப்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற அடிப்படையில் இந்தியாவானது ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தீவிரவாதிகள் முகாம்களை நோக்கி இந்த ராணுவத்தினுடைய நடவடிக்கை என்பது தொடங்கியது. இதன் மூலமாக முதலில் 9 ராணுவ முகாம்கள் அளிக்கப்பட்டிருந்தன. இதனை அடுத்து இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே பாகிஸ்தான் ராணுவம் தங்களுடைய பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறி அங்கிருந்து அவர்கள் தாக்குதலை தொடங்கியிருந்தார்கள். அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் தொடர்ச்சியாக இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலான ட்ரோன்களை அனுப்பி இந்தியாவை தாக்குவதற்கான ஒரு முயற்சியை பாகிஸ்தானானது மேற்கொண்டது. அது அனைத்தும் முறியடிக்கப்பட்டது. குறிப்பாக பல்வேறு பஞ்சாபில் இருக்கக்கூடிய விமான தளங்களை தாக்குவதற்கான அந்த நடவடிக்கையை மேற்கொண்ட போது ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன. அதே போன்று பல்வேறு ஏவுகணை அதாவது அதிவேக ஏவுகணை என்பது இந்தியாவை நோக்கி செலுத்தப்பட்ட நிலையில் அதுவும் இந்திய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டு முற்றுமாக அளிக்கப்பட்டது. அதனுடைய அந்த உதிரி பாகங்களை தற்போது எடுத்து சென்று ஆய்வுக்கு உட்படுத்த இருக்கிறார்கள். அதே போன்று ட்ரோன்கள் அங்கங்கே சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களையும் ஃபாரன்சிக் அனாலிசிஸுக்காக அனுப்புவதற்கான நடவடிக்கையை இந்தியா எடுத்து வருகிறது. இந்நிலையில்தான் தற்போது எல்லை பாதுகாப்பு படையினர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோ பதிவை பார்த்தோம் என்றால் அவர்கள் அந்த ராணுவ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த எல்லை போஸ்ட்களை அழிப்பது மற்றும் தீவிரவாத கும்பல்களை அழிப்பதற்கு தொடர்பான அந்த ஒரு வீடியோ என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அகனூர் என்ற பகுதியில் தான் இந்த வீடியோ என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இந்த தீவிரவாதிகளுடைய லான்ச் பேட், அங்கிருந்து தான் இந்த ஏவுகணை, எரிகணைகளை உள்ளிட்டவற்றை அனுப்புவதற்கான ஒரு தளம் என்பது முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருப்பதாக பிஎஸ்எஃப் தரப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த காணொலி மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்தியாவுடைய ராணுவம் மற்றும் இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்பு படையினர் தொடர்ச்சியான அந்த பதிலடி தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். அதில் ஒரு பகுதியாகத்தான் லூனி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுடைய அந்த கட்டமைப்பு என்பது தகர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து தாக்குதல் நடத்துவதற்கு ஏதுவாக வழிவகை செய்யப்பட்டிருந்த அனைத்து கட்டமைப்புகளும் தகர்க்கப்பட்டிருப்பதால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இந்தியாவிற்கு பார்க்கப்படுகிறது. மேலும் அது தீவிரவாதிகளுக்கு ஒரு மிக பின்னடைவாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முகாம்களை முற்றிலுமாக அளித்திருப்பதாகவும் பிஎஸ்எஃப் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தானுடைய பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பாகிஸ்தான் நடத்திய அந்த ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதால் அங்கு சிதறி கிடக்கக்கூடிய ட்ரோன்களுடைய உதிரிப்பாகங்கள், அதே போன்று ஏவுகணை, எரிகணைகளுடைய உதிரிப்பாகங்கள் அனைத்தும் எடுத்து செல்லப்பட்டு ஃபாரன்சிக் அனாலிசிஸுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தி இருப்பது தொடர்பாகவும் அது தொடர்பான அந்த பல்வேறு விவகாரங்களையும் பாதுகாப்புத்துறையானது வெளியிட்டு வருகிறது. மேலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய தாக்குதலால் பாகிஸ்தானுடைய பல்வேறு விமான தளங்கள் மிகுந்த சேதமடைந்திருக்கின்றன, பாகிஸ்தானுடைய தளவாடங்கள் மிகுந்த சேதமடைந்திருக்கின்றன என்று இந்திய அரசானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்திய அரசு தற்போது ஏவுகணையை பயன்படுத்தி, பல்லஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதை ஒப்புக்கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் பாகிஸ்தான் அவர்களுடைய அதிவேக ஏவுகணையை தாக்கிய போது இந்தியாவுக்கு எதிராக ஏவிய போதிலும் அது இடைமறித்து அளிக்கப்பட்டிருப்பதையும் இந்திய ராணுவமானது தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய மொத்த நடவடிக்கை என்பது தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கிறது. தற்போது
பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுக்கு எதிரான இந்த தாக்குதலில் ஈடுபடும் போது அதற்கு ரிட்டாலியேட் செய்யும் வகையில் தான் இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் பல்வேறு அந்த ஏவுகணைகளுடைய பாகங்கள் பொக்ரான் உள்ளிட்ட பகுதிகளில் கிடைத்திருப்பது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று பஞ்சாபினுடைய மனாசா பகுதிகளில் ட்ரோன்கள் மற்றும் ப்ரொஜெக்டைல் உள்ளிட்டவை எல்லாம் நமக்கு ரிட்ரீவ் செய்யப்பட்டு அது ஆய்வு கூட்டப்பட்டதற்காக அனுப்பப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து முறியடித்து கொண்டிருக்கும் நிலையில பாகிஸ்தானோட பல தளவாடங்கள் அளிக்கப்பட்டு இருக்கிறது. இது பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? பாகிஸ்தானின் அடுத்த கட்ட நகர்வு எந்த மாதிரி இருக்கும்? நேற்றைய தினம் இரவு இந்திய நடத்திய எதிர் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய நூர்கான் என்ற ஒரு விமான தளமானது மிகுந்த சேதம் அடைந்திருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உள்ளிட்ட 3 பாகிஸ்தானுக்கு சொந்தமான அந்த விமான தளங்களை இந்தியா தாக்கி இருக்கிறது. இந்த விமான தளங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் இது ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டாக இருக்கும். குறிப்பாக அந்த நூர்கான் என்று சொல்லக்கூடிய அந்த விமான தளம், ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய விமான தளமானது பாகிஸ்தானுடைய ராணுவத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய இலூஷன் IL 76, 78 உள்ளிட்ட இந்த விமானங்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அதே போன்று ஹெர்குலிஸுடைய C-180, 130E என்ற விமானம் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த விமானத்தினுடைய தேவை என்னவென்றால் வான்வெளியில் ஃபைட்டர் ஜெட்டுகள், அதாவது இந்த போர் விமானங்கள் செல்லும் போது அவர்களுக்கு தேவையான எரிபொருள்களை நிரப்போது, அதே போன்று ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு ராணுவ வீரர்கள் ஏற்றி செல்வது, ராணுவ தளவாடங்களை உள்ளிட்டவற்றை ஏற்றி செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த விமானங்கள் ஆகும். அந்த விமானங்கள் அந்த நூர்கான் என்று சொல்லக்கூடிய அந்த விமான தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அங்கு இந்தியா தாக்குதலை நடத்தி கணிசமான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போன்று பல்வேறு பகுதிகளில் ராணுவத்தினுடைய தளவாடங்கள், ராணுவத்தினுடைய கிடங்குகளை இந்தியா தாக்கி இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை மற்றும் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு மிக பின்னடைவாக பார்க்கப்படும் பாகிஸ்தானுக்கு. ஏனெனில் பாகிஸ்தானுடைய ராணுவ முகாம்கள் மற்றும் ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடம் தாக்கப்படும் போது அவர்களுக்கு பேக்கப் லைன் இருக்காது. அதாவது பைப் லைனில் ஆயுதங்களை கொண்டு மறுமுறை தாக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் என்பதை சேதப்படுத்தி அதனுடைய வாய்ப்பை ஒரு குறைத்து கொண்டே இந்தியா வருகிறது என்பதை தான் இது காட்டுகிறது. அதே வேளையில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிக அளவிலான அவர்களுடைய துருப்புக்களை இந்த அதிக சண்டை நடக்கக்கூடிய இந்த எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு குவித்து வண்ணம் இருப்பதாகவும் இந்திய பாதுகாப்புத்துறை இன்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு தயார் நிலையிலும், அதாவது பாகிஸ்தான் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தாக்குதலுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு இந்திய ராணுவம் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் பல்வேறு புரொபகண்டாக்கள், அதாவது அவர்கள் கூறியிருந்தார்கள், அதாவது இந்தியாவினுடைய விமான தளத்தை அடித்து விட்டோம், இந்திய தளவாடங்களை சேதப்படுத்தி விட்டோம் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். அது உண்மைக்கு புறம்பானது என்று வெளியுறவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மேலும் ஏவுகணை தாக்குதலை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஏவுகணை என்பது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஏவுகணை அனுப்பி இருப்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையில் ஏவுகணை என்பது இடைமறித்து அளிக்கப்பட்டதையும் இந்தியா தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவருடைய ராணுவ தளவாடங்கள் என்பது அளிக்கப்பட்டு வருவதால் அது அவர்களுக்கு ஒரு பின்னடைவாகவே கருதப்பட்டு வருகிறது. டார்வின், பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் இந்தியா அதற்கு அதிரடியாக பதிலடி கொடுத்திருக்கும் இந்த வேளையில பாகிஸ்தான் தரப்புல இருந்து நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதோட உண்மை தன்மை என்ன? தற்போது அப்படி ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதை உறுதிப்படுத்துவது என்பது அரசினுடைய அதிகாரப்பூர்வ கடமையாகும். குறிப்பாக ராணுவ ரீதியிலான இந்த பேச்சுவார்த்தையாக இருக்குமேயானால் அதை பாதுகாப்புத்துறை தான் உறுதிப்படுத்த வேண்டும். எனவே இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான விரிவான தகவல்கள் என்பது கிடைக்கப்பெறும். அதன் பின்புதான் இது உறுதிப்படுத்தப்படக்கூடிய தகவலாக இருக்கும். அதே வேளையில் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதிர்வினை ஆற்றுவதற்கான நடவடிக்கையில் மட்டுமே தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் முழு நீள தாக்குதல் என்பது இதுவரைக்கும் நடைபெறவில்லை. அதே வேளையில் பாகிஸ்தான் நடத்தக்கூடிய அந்த தாக்குதலுக்கு எதிர்வினை ஆற்றும் வகையிலும் மெஷர்டு அட்டாக் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளில் துல்லியமாக தாக்குதல் கூடிய அட்டாக் மட்டும்தான் இந்தியா கையாண்டு வருகிறது. எனவே ராணுவ ரீதியிலான அந்த பேச்சுவார்த்தைகள் என்பது தற்போதைய நிலையில் தகவலாக வருவதால் அதை உறுதிப்படுத்த வேண்டியது அரசினுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. அது பாதுகாப்பு அமைச்சகம் அந்த அவ்வாறு ஒரு
ராணுவ ரீதியிலான ஒரு பேச்சுவார்த்தை இருப்பது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கான தகவல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணவேணி, தற்போதைய நிலவரங்கள் குறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.